ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நம்மளும் நிறைய பேர்த்திட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்போம். அதுக்கு எல்லாருமே சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கேன், எஸ் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அதை நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்ஃபில்லாக சொல்லியிருக்கோம், மனதளவில் உண்மையாக எந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்ம கேட்குறவங்கள்ட்டையும் சரி, நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்கக்கிட்டையும் சரி, நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஐ மீன் மனசில் அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, யாருமே அந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணி தான் சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு ஃபிசிக்கலி ஃபைன், நமக்கு ஃபிசிக்கலி நம்ம ஃபிட்டாக இருக்கோம். பட் மென்டலி இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னா கிடையாது. மென்டலி இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு வந்து நல்லா இல்லை, நம்மளோட மைண்ட் செட் ஏன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிலேஷன்லேயே இருக்குது அப்படின்னாக்க, நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த கடன் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம லைஃப்பில் நமக்கு நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது ஓரளவு ஆக்சிலேஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறத நம்மளால் வாழ முடியும். பட் அந்த கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாக்க, நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க மணி. ஏன்னா இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பண்டமாற்று முறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் 1 கிலோ ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறேனாக்கா, அதுக்கு ஈக்குவலான அதே 1 கிலோவில் எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிக்கலாம். அப்போ அந்த இடத்துல எனக்கு நிறைய என்ன தேவைப்படலனாக்கா, அங்கே எனக்கு மணிங்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு தேவையான பொருளை நான் ஈஸியாக என்னால் பை பண்ணிக்க முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் மணி அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம், ஸோ நான் எனக்கு எந்த ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலுமே, நான் எதை பை பண்ணணும் அப்படின்னாலுமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, மெடிக்கலில் வாங்கக்கூடிய மெடிசன்ஸ், எக்ஸட்ரா. இப்போ ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவைப்படுற எஜுகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மணியை கொடுத்து மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வாங்கணும். அப்போ அந்த மணி அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு போதுமான அளவு நமக்கு கிடைக்குதா அப்படின்னாக்க கிடையாது. கரெக்டு தான். ஏன்னா மணி இன்னைக்கு கிடைச்சா நம்ம லைஃப்பில் இருக்க 99.99% எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த டெட்டால்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, விளம்பரத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, டெட்டால் 99.99% கிருமிகளை கொல்லும். அதே மாதிரி தான் மணி அப்படிங்கிற விஷயம். நம்ம லைஃப்பில் இருக்கிற 99.99% எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மணி கிட்ட. பட் அந்த மணி அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி ₹1 அப்படிங்கிறது மணி தான், 10 ரூபா அப்படிங்கிறது மணி தான், 10,000 அப்படிங்கிறது மணி தான். பட் நம்ம கமிட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மணி அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்குதா அப்படின்னாக்க ஒரு கொஷின் மார்க். அப்போ நம்ம கமிட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஏன் மணி இன்றைக்கி சம்பாதிக்க முடியலை அப்படின்னு நம்ம நிறைய டைம் யோசிச்சிருப்போம். அப்போது என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்க, எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை. மணியை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல் போயிருப்போம், காலேஜ் போயிருப்போம், இங்கே எல்லாமே நமக்கு எப்படி நம்ம ஜாபுக்கு போகணும், எப்படி ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்தாங்க தவிர, நமக்கு மணி எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாங்க நமக்கு சொல்லி தரலாம். கரெக்டு தானே? ஏன்னா இப்போ ஒரு 10th பையன் எக்ஸாம் எழுத போகிறாரு அப்படின்னாக்க, 10th சிலபஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க படிச்சுட்டு போகணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு 9th சிலபஸை படிச்சுட்டு போனால் பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதேமாரி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 11th சிலபஸை அட்வான்ஸாக படிச்சுட்டு போனால் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அது கஷ்டமோ ஈஸியோ, நான் 10th பாஸ் பண்ணணும்னா 10th சிலபஸுங்கிறது தான் எனக்கு தேவை. அதை தான் படிச்சுட்டு போகணும். அப்போ அதை படிச்சுட்டு போனால் தான் 10th பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 12th நான் 12th சிலபஸ் படிச்சுட்டு போனால் தான் 12th பாஸ் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி தான் என்னோடய லைஃப் அப்படிங்கிறதுல இதுக்கப்புறம் நான் மணியை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா, அப்போ மணியை பற்றின நாலேஜ், அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் என்னால் எப்படி ஒரு மணியை இன்றைக்கி ஜென்ரேட் பண்ண முடியும்? அதாவது எனக்கு தேவைப்படுற மணியை என்னால் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்? அப்போ எனக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது எனக்கு நிறைய தேவைப்படுது. அப்போ அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்காக இன்றைக்கி நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், யார் கூட பேசியிருக்கேன், எவ்வளோ புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்மளோட டைம் வந்துட்டு ரீல்ஸ், கேம்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் அதே அந்த டைமை நம்ம இன்றைக்கி ஃபினான்ஷியலுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால், அந்த நாலேஜ் எடுத்திருந்தால் நம்மள மணியை பற்றி என்ன பண்ணியிருக்கலாம், நிறைய எஜுகேஷன்ஸ் நாலேஜ் எடுத்துருக்கப்போ மணியை நம்ம மேபி ஈஸியாக கொஞ்சம் ஜெனரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. பட் அந்த மணியை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறத, ஸோ நான் ஒரு 3 to 4 வருஷம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, சில விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த 3 to 4 இயர்ஸ் லேர்ன் பண்ண விஷயத்த என்னால் அந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸில்
இதை பற்றி நிறைய என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மணியை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சீரீஸ் மாதிரி தான், ஒரு வீடியோவிலே என்னால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சீரீஸ் மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் ஸோ நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம பேஜ் என்ன பண்ணுங்கனாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.